வணக்கம் நேயர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மூடர் மூளை. நான் உங்க கிருஷ்ணா. யோகேஷ். எப்படி மச்சிங்க வந்திருக்கோமா? மச்சா இனிமேல் மூடர் மூளை யூனிஃபார்மா இதை அனௌன்ஸ் பண்ணுறோம். ஆமாம், அனௌன்ஸ் பண்ணுறோம். இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இந்த வரும். இந்த மூவ் இங்கே வரும். அது கொஞ்ச நாள் கழிச்சு கொஞ்ச நாளுக்குள்ளே வரைஞ்சிடறாங்க. எம்ப்ராய்டரி போடுறதா வரையறதான்னு இன்னும் யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். யோசிச்சு ஒரு முடிவுக்கு வந்துட்டு சென்னையில் தான் இருக்கீங்க, நல்லா எம்ப்ராய்டரி போடுவீங்க, இல்லை உங்களுக்கு எம்ப்ராய்டரி போட நல்லா தெரியும், அந்த மாதிரி இருந்துச்சுன்னா டிஎம் பண்ணுங்க இன்ஸ்டாவில். ஏன்னா எங்களுக்கு யாரும் தெரிய மாட்டாங்க, எங்களுக்கு தேவைப்படுது. ஆமாம், நீங்கள் எவ்வளோன்னு சொல்லுங்கள், நம்ம அதுக்கு இந்த மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். டிஎம் பண்ணுங்க யாராக இருந்தாலும். இந்த வீடியோ என்னன்னா, கேள்வி உள்ளுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருந்துச்சு. கேள்வி என்ன கேள்வி? சொசைட்டியே இவ்வளோ கோலையாக இருக்குது. சொசைட்டி கோலையாக இருக்கா? ஆமாம், நம்மளாம் ஏன் இவ்வளோ இதாக இருக்கும், ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாமல், அக்கறையே இல்லாமல். ஒருத்தன் வருவான், நம்மளை காப்பாற்றுவான், கடவுள் வருவார் காப்பாற்றுவார், அந்த மாதிரியே ஏன் எண்ணங்கள் இருக்குது. நம்ம இறங்குவோம், அதை சரி பண்ணுவோம், நம்ம இறங்குவோம், அதை திருத்துவோம், நம்ம என்னன்னு கேட்போம். அப்படிங்கிற அந்த நம்ம அப்படிங்கிற எதுக்கே வர மாட்டேங்குது. இதுக்கான காரணம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? காரணம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறோம்னா, இப்போது தனியாக ஒருத்தன் யோசிக்கிறது அப்படிங்கிறது இருக்குல்ல, அந்த யோசிக்கிற விஷயமும் நம்ம முன்னாடி கேள்வியில் பேசியிருந்தோம்னு நினைக்கிறேன். யோசிக்கிற விஷயமும் கேள்வி கேட்குற விஷயமும் சின்ன வயசுலேருந்தே நம்மளை இங்கே தட்டி வைக்கப்படுது. உட்கார், என்ன கேள்வி கேட்குற அப்படிங்கிற மாதிரி. அப்படி ஒரு விஷயம் இருக்கும்போது அவன் ஒருத்தன் ஒரு ஆளாக ஒருத்தன் கேள்வி கேட்டு தனியாக முன்னாடி நான் போடுறேன் வாத்தியார் அப்படிங்கிற மாதிரி யாரும் வரமாட்டானோ, வரமாட்டானோ இல்லை, வர ஆட்கள் கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறது ஒன்று. இல்லை அப்படி ஒருத்தன் முன்னாடியே வரான்னு வச்சுக்கோம். ஒருத்தன் முன்னாடி வரான், நான் போடுறேன் வாத்தியார் அப்படின்னு. மற்றவங்க எல்லாரும் அந்த ஒரு முன்னாடி வர ஆளை எப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. இப்போது எக்ஸாம்பிளுக்கு எலெக்ஷனில் தனியாக நிற்கிறவன் எல்லாருமே ஜெயிச்சிட்றதில்ல, தனியாக நிற்கிறவன் ஜெயிக்கிறதே இல்லை. அது வேறு விஷயம். அதுதான் இங்கே சோகமான ஒரு விஷயமா. அதனால சிலர் ஜெயிச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஜெயிச்சவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, எவன் ஜாஸ்தியாக இருக்கணும் அந்த கட்சியில் சேர்த்துக்கிறாங்க, அவ்வளோதான். இல்லை, எனக்கு ஏன் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறது இல்லை, ஏன் அது இதாக இருக்குது அப்படிங்கிறதுக்கு எனக்கு ஒரு சில காரணங்கள் ஃபீல் ஆச்சு. முதல் விஷயம், நமக்கே 1008 கால் இருக்குது, இதெல்லாம் ஏன் போய் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ண ஓட்டம் எல்லாருக்குள்ளேயுமே இருக்குது. செகண்ட் திங் என்னவா இருக்குது அப்படின்னா, நம்ம மட்டும் தான் பண்ணுமா என்ன, நம்ம மாதிரி தானே எல்லோரும் இருக்காங்க, அவங்க பண்ண மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு அசால்ட்டுத்தனம், அக்கறை இல்லாதத்தனம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு 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 பேச்சுலர்ஸ் ரூம் எடுத்துக்கிட்டோம்னு வைங்களேன். கீழே ஒரு குப்பை கிடக்குன்னா அதை அவனுடைய வழியை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எல்லா பேச்சுலர் பசங்களோட வழியுமே கீழே ஒரு குப்பை கிடந்துச்சுன்னா அவன் போட்ட தானே அவனே எடுக்கட்டும், இல்லை நம்ம மட்டுமா இருக்கோம் அவனே எடுத்துக்கட்டும், இது அவன் இடம் தானே அவன் எடுக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல், நம்ம இருக்கோம் இங்கே எடுத்து போட்டுருவோம், யார் எடுத்தாலும் நம்ம எடுத்து போட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரியான எண்ணம் ஒவ்வொருத்தனுக்குமே செயலில் இறங்குறதுக்கு யாருக்குமே இது கிடையாது. அதுக்கு இன்னொரு சாக்கு ஒன்று இருக்குது. இன்னொரு சாக்கு என்ன அப்படின்னா, நம்மகிட்ட என்ன பண்ண முடியும், நம்மகிட்ட என்ன காசு இருக்கா, பவர் இருக்கா, என்ன பண்ண முடியும், அது ஒரு சாக்கு. இன்னொரு சாக்கு எடுத்துக்கிட்டோன்னா, அதே கவர்மெண்ட் இருக்குல்ல, அதான் பார்க்குறதுக்கு. அப்புறம் அவங்கள எதுக்கு நம்ம ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சுருக்கோம் அப்படிங்கிற ஒரு கேள்வியும். நீ ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சுருக்கேன்னா அவன் ஒழுங்கா பண்ணலன்னா யாரோட உரிமை, யாரோட பொறுப்பு? நம்ம பொறுப்பு தான், நம்ம தான் கேள்வி கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி. இதெல்லாம் தான் எனக்கு காரணங்களாக ஃபீல் ஆகுது. ஒருத்தன் பொறுப்பு இல்லாமல் இருக்கிறது காரணங்கள் நிறைய இருக்குது. காரணம் இருக்குது, அதுதான், அதனால தான் பொறுப்பு இல்லாமல் இருக்கும். ஆமாம், காரணமே இல்லைன்னா தான் ஒருத்தனால வேற வழியே இல்லாத. ஆமாம், யோசிப்பாரு. ஒருத்தனுக்கு தன்னை பற்றின கவலை இருக்கக்கூடாது, சரியா? வேற எந்த கவலையும் இருக்கக்கூடாது. ஆமாம், அவனுக்கு எனக்கு குடும்பம் குட்டின்னு சில விஷயங்கள் இருக்குது, அந்த மாதிரியான விஷயங்களும் இருக்குது. எதுவுமே இல்லாமல், இல்லை அப்படி சப்போஸ் இருந்தாலும் அதன் மேலே பெருசாக அக்கறை இல்லாதவங்களோ, இல்லை அதை பார்த்துக்கலாம் இதே முதல் முக்கியம் அப்படிங்கிற ப்ரியாரிட்டைஸ் பண்ணுறது இதை பண்ணுறவனோ, அந்த மாதிரி ஆட்கள் தான் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கைய. ஸோ இப்போ இது நான் பண்ணல அப்படின்னா எவனோ ஒருத்தன் பண்ணுவான் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே போகுது. சப்போஸ் ஒருத்தன் வர்றான்னு வச்சுக்கோ, அவனை சப்போர்ட் பண்ணுறது தப்பா? இல்லை, சப்போர்ட் பண்ணுறது தப்பு இல்லை, ஆனால் சப்போர்ட் மட்டுமே பண்ணிக்கிட்டு இருக்கிறது தப்பு. என்ன பண்ணுது சொசைட்டி, இந்த சமூகம் என்ன பண்ணுது அப்படின்னா, ஹீரோவை தேடுது. நமக்காக ஒருத்தர் ஹீரோனா அப்படி கிடையாது, சினிமாவில் நடிக்கிற அந்த ஹீரோ கிடையாது. எப்படி அவர்தான் இருக்காரு. இப்போ ஹீரோனா எந்த மாதிரி ஹீரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த ஒன் அவர் இல்லை. த ஒன் அப்படின்னா ஒரு ஒரு சொல்லிட்டாருடா, நான் அதுக்கு அரசியலுக்குலாம் வர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. இல்லை, லெட்டர் பேட விட்டாரு. எப்படின்னா, தூதன் வருவன் வதைக்கப்படுவன் அப்படிங்கிற மாதிரி ஆரிவியும் ஏதோ யாரோ ஒருத்தவங்க ப்ராஃபஸி எழுதியிருக்கும், வந்துருவாங்க, அவங்க வருவாங்க, அவங்க தான் நம்மளை காப்பாற்றுவாங்க. அந்த மாதிரி ஒரு சூப்பர் ஹீரோ வருவான், இங்கே ஒரு நல்லது நடக்குதா, ஒருத்தன் வருவான் காப்பாற்றுவான், இங்கே ஒரு கெட்டது. பிராண்ட் டே வேற பயங்கரமாக போயிருக்கு. ஸோ இப்போ ஒருத்தன் பண்ணுறான்னா அவனை சப்போர்ட் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அவன் எப்படி முதல்ல உருவாரான், அவன் எப்படி ஹீரோவாக உருவாரான், அவன் எப்படி கேள்வி கேட்குறான்னு சொல்ல வரல, கேள்வி கேட்டு இது பண்ணி மேலே ஏற்றி விட்றாங்களா, அது எப்படி ஆகுது, அதோட ப்ராசஸ் என்ன? அது சொல்ல
சொல்லலாம் அவனை ஹீரோ ஆயிடுறான். அது எப்படி ஹீரோ ஆகிறானா, இப்போ இன்னொன்னு சொல்றீங்களேன், ஒருத்தன் பண்றது இன்னொருத்தனுக்கு பிடிக்கல, ஆனா இவன் இப்போ அவனை திட்டினா 2 பர்சன், நான் சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்றேன் மக்களே, 2 பர்சன் ஏ பர்சன் பி பண்றது ஏக்கு சுத்தமா பிடிக்கல, ஆனா பி கிட்ட அவன் நல்ல பேரா இருக்கணும். பி வந்து கொஞ்சம் பவர்ஃபுல். பி பண்றது ஏக்கு என்னதான் பிடிக்கலனாலும் அவனை எதிர்த்து கேள்வி கேட்கவே இல்லை. ஏ வந்து அமைதியாவே இருக்கான். சியும் டியும் அங்கிட்ட இருந்து வர்றாங்க. வர்றதுல டி மட்டும் என்ன பண்ணிடுறான், டேய் நீ பண்றது சரியில்லடா அப்படின்னு சொல்லி பியை பார்த்து கேட்டுறான். சி வந்து டியோட பயங்கர அப்படி இருக்கவங்க, அவன் வந்து சப்போர்ட்டுக்கு நிற்கிறான். டேய் நீ பண்றது, இவன் ஏன் சப்போர்ட்டுக்கு நிற்கிறான், நமக்கு தெரிஞ்சவன் இவன் பேசுறது கரெக்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சப்போர்ட்டுக்கு நிற்கிறவங்க ஒரு ரகம். அவன் மேல ஆல்ரெடி கோவத்தில் இருந்திருப்பான்ல நம்மளாலேயே, இடையில வந்து ஒரு கல் எறிஞ்சிட்டு போடா இதான் சாக்குன்னு சொல்லி குறுக்க வந்து அவங்களுக்கு இருக்கிற கோவத்தையும் வந்து முன்னாடி ஒரு பர்சன். இப்போ பார்த்தனா டி தான் ஆள் சேர்த்து இவங்களை வந்து இந்த பியை வந்து அடிச்சிட்டான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கட்டமைப்புக்குள்ள வந்துடுது. அப்போ மற்றவங்களாம் என்ன நினைப்பாங்க, அவனே ஒருத்தன் அடிச்சிட்டான் அப்படின்னா அப்போ இவன் தான் தூக்கி பி இருந்த அதே இடத்துல தூக்கி டியை வச்சிடறாங்க. இப்போ இதனால ஒரு ரிஸ்க் நான் சொல்றேன். இப்போ கிருஷ்ணா சொன்னது வந்து என்னன்னா, அவன் வர்றதே வந்து அவனோட செல்ஃப் இன்ட்ரெஸ்டோட தான் வர்றான். எனக்கு வந்து இந்த பிரச்சனை ஆகும், ரெண்டு விஷயம். அதான் ஒன்னு செல்ஃப் இன்ட்ரெஸ்ட், இல்லைன்னா அவன் பாதிக்கப்பட்டனால. ஒருத்தன் வந்து உண்மையாவே வந்து அவன் கேள்வி கேட்கறான் அப்படின்னு ஒருத்தன் வச்சுக்கோமே, தான் தலைவன் ஆகணுங்கிறதுக்காக அந்த கேள்வி கேட்கறான்னு வச்சுக்கோம். அவன் தொடர்ந்து ஒரு 10 விஷயங்களுக்காக நிக்கிறான். அவனை வந்து அவன் 2 விஷயம் பண்ணும்போது அவனை தலைவன் ஆக்கியிருப்போம்னு வச்சுக்கோங்க, நம்ம சமுதாயம் அந்த மாதிரி. மீதி 8 விஷயத்துல அவன் பெரிய தலைவன் ஆயிடுறான்னு வச்சுக்கோங்க. இப்போ இங்கே நடக்கிற ரிஸ்க் என்னன்னா, ஒரு பெரிய ஒரு ஃபேக்டாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு நல்ல விஷயத்துக்கு நிற்கிறான் அப்படிங்கிறக்கா அவன் விற்கிற எல்லாமே நல்ல விஷயமா தான் இருக்கும் அப்படிங்கிற எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஸோ அதுக்காக அவனை எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்கிற. இப்போ அவனா பெரிய தலைவன் ஆயிட்டான் அப்படிங்கும்போது அவனை டிஃபெண்ட் பண்ணுறதுக்குன்னு ஒரு கூட்டத்தை ஒன்று அதுவாகவே உருவாகும், இல்லை தானாகவே அமைச்சுப்பான். அப்படி இருக்கும்போது கேள்வி கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அங்கே ரொம்ப கம்மியாயிடும். அப்போ நீங்கள் கேள்வி கேட்கறதே முடியாது. இப்போ வந்து அது டிக்டேட்டர்ஷிப்பாக மாறுறதுக்கான பல எல்லா சாத்தியக்கூறுகளும் வந்து அந்த இடத்துல இருக்கு. ஸோ அதோட ரிஸ்க்காக நான் பார்க்குறது இதுதான். ஒருத்தனை வந்து என்ன சொல்றது, சென்டர் பண்ணுறது அப்படிங்கிறது ஒன்று இருக்குல்ல, ஒருத்தனை மையமாக வச்சு ஒரு விஷயங்கள் நடக்கிறது, ஒரு இது நடக்குது, அது வந்து ஒரு பர்சனாக இருக்கிறது வந்து அது மிகப்பெரிய சிக்கலா இதனால தான் எனக்கு ஃபீல் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. பாய்ஸ் சீரீஸ் பார்த்துருந்தீங்க அப்படின்னா மக்களே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதை வந்து சிம்பிளாக வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹோம்லேண்டர் அப்படிங்கிற ஒரு ஆளை தான் வந்து வாட் அப்படிங்கிற ஒரு பெரிய கம்பெனி வந்து ஃபேஸ் ஆஃப் சூப்பர் ஹீரோஸ் அப்படிங்கிற மாதிரி வச்சு புஷ் பண்ணுவாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அடுத்தடுத்த சீசனில் வந்து அவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னா வந்து வாட்டை கேப்சர் பண்ணுறான். அதுக்கப்புறம் வந்து அமெரிக்கன் பிரசிடெண்ட்டாகவே ஆகிறான். அப்படின்னா அங்கே அவன் ஒருத்தனை முன்னிலைப்படுத்தவன் தான். இவன் இல்லை, கூட்டத்தோட கூட்டமாக இவங்க 7 பேருமே சமந்தான் முன்னாடி இருந்து காட்டிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா அந்த அளவுக்கான அந்த ஒரு ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் வந்து அங்கே கிடச்சிருக்குமா அப்படிங்கிறது தெரியலை. இப்போ ஹோம்லேண்டரை மட்டும் அந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வரைக்கும் அவனை தனிப்படுத்தி இவன் தான் மேலே சுப்பீரியர்னு நம்ப வச்சு ஒரு கட்டத்தில் அவனே அப்படி நம்ப ஆரம்பிச்சு, நான் தான் எல்லாரும் உட்காரு வா அப்படிங்கிற மாதிரி அவனே அந்த பவரை வந்து அவன் கையில் எடுத்துக்கிறான். ஸோ அந்த ஒரு இடத்துக்கு போயிட்டதுக்கப்புறம் நான் சொல்கிறது தான் இனிமேல் எல்லாரும் கேட்கணும். சின்ன கூட்டமாக இருக்குது, இந்த சின்ன கூட்டம் பத்தலை, பெரிய கூட்டமாக. அது நான் மனுஷனோட ஒரு என்ன சொல்கிறது, அது ஒரு வைரஸ், கரப்டட் வைரஸ் மாதிரி பார்க்க. ஏதோ நிறைய கார்ட்டூன்ஸ்லாம் நம்ம பார்த்துருப்போம். ஒரு வாட்சோ இல்லை பென்டன் வாட்ச் இல்லை, வேறு ஏதாவது ஒரு பவர்ஃபுல்லான வெப்பன் இருக்கும். அந்த வெப்பனை அவங்க எடுத்தாங்கனாலுமே வந்து அவங்கள கரப்ட் பண்ண ஆரம்பிக்கும். அந்த வெப்பன் பவர் வந்து அந்த மாதிரியான ஒரு வெப்பன் வச்சிருக்க எல்லாரையுமே வந்து அதை கரப்ட் பண்ண கரெக்டாக அந்த அளவுக்கு அதை கையாளுற அளவுக்கான மென்டல் ஸ்ட்ரென்த் வந்து யாருக்கிட்ட இருக்கோ அவன் கையில் தான் அது கரெக்டான வெப்பனாக இருக்கும். ஆனால் யார்கிட்ட இருக்குது, யார்கிட்டையுமே இல்லை. அந்த மென்டல் ஸ்ட்ரென்த் வந்து யாருக்கிட்ட இருக்குது அப்படிங்கிறது தான் முக்கியம். இப்போது இது சொன்னோமா, இது கூட சேர்த்து நான் இன்னொன்று சொல்லணும்னு நினச்சேன். இப்போ யோகி சொன்ன மாதிரி அந்த ஃபஸ்ட்டு ஒரு நல்ல விஷயத்துக்கு போய் நிற்கிறான் அப்படின்னு வைங்களேன், அவன் பின்னாடி ஒரு 10 பேர் சேர்றாங்க. 2வது நல்ல விஷயத்துக்கு போய் நிற்கிறான், அவன் பின்னாடி ஒரு 100 பேர் சேர்றாங்க. 3வது விஷயத்துக்கு நிற்கிறான், ஒரு 1000 பேர் சேர்றாங்க. 4வது விஷயத்துக்கு நிற்கிறான், ஒரு 10,000 பேர் சேர்றாங்கன்னு வைங்களேன். இந்த மாதிரி ஒரு 10 நல்ல விஷயத்துக்கு நிற்கிறான் அப்படின்னா 11வதுன்னு கூட இல்லை, 8வதுக்கு மேலேயே இவங்களே இந்த கூட்டமே சேர்ந்து, தலைவா இதுக்கெல்லாம் நீங்கள் ஏன் தலைவா, நாங்கள் பார்த்துக்கிறோம், நீங்கள் மேலே இருங்க தலைவா அப்படிங்கிற மாதிரியான ஒரு இடத்துக்கு இவங்களே வச்சிடறாங்க. ஸோ எண்ட் ஆஃப் த டே அப்படி பவரில் இருக்கிறவன் அவனை சுற்றி இருக்க கூட்டத்தையும் பகச்சுக்க அவன் ரெடியாக இருக்கிறான் அப்படின்னா தான் அவன் கரெக்டாக இருக்க முடியும்.
ஆப்போசிட்ல இருக்கவன் கூட இல்ல, அவனுக்கு கீழே இருக்க கூட தான் வச்சு வரும் சத்தம் உனக்கு அந்த மாதிரி லிட்டரலா யார் எல்லாரையும் வச்சுக்கணும். படம் அடிக்கிறாருங்க, டேர் டெவில்னு ஒரு படம் அடிக்கிறாரு, டாக்குமெண்ட்ரி நினைக்கிறேன். அப்படிங்கிற மாதிரி இருக்க முடியும், அப்பதான் இருக்க முடியும். ஸோ என்னடா என்னடா அதை சொல்ல வரீங்க, நானும் கேட்க மாட்டேன் கேட்குறவனையும் வந்து இது பண்ண மாட்டேன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, எஸ் சப்போர்ட் பண்ணணும். இந்த வீடியோ வந்து கடைசியில சொல்ல வர விஷயம் என்னன்னா, ஒரு விஷயத்த நம்ம தட்டி கேட்குறோமோ இல்லையோ, இல்லை தட்டி கேட்காம இருக்கிறது கூட ஓகே, பட் வந்து ஒருத்தன் இது பண்ணுறான் அப்படிங்கிறதுக்காக அவனை தூக்கி நல்ல விஷயமா இருக்கா கெட்ட விஷயமா இருக்கா அனலைஸ் பண்ணுவோம், நல்லா இருந்தால் சப்போர்ட் பண்ணுவோம். அதுக்காக அவன் நல்ல விஷயத்துக்காக தான் நிற்கிறான் அப்படிங்கிறதுக்காக அவனுக்கு எல்லா விஷயத்துலையும் சப்போர்ட் பண்ணுறதுங்கிறது கரெக்டானதாக இருக்காது. அது நம்ம வந்து நம்மளை வந்து ஆக்சுவலாக ரீசெக் பண்ணிட்டே இருக்கணும். அவனை ரீசெக் பண்ணுறானோ இல்லையோ நம்மளை ரீசெக் பண்ணிட்டே இருக்கணும். இவ்வளோ நல்ல விஷயம் பண்ணியிருக்காருங்க, இவ்வளோ பெரிய மனுஷன், அவரு போய் எப்படிங்க எப்படி பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறதும் தப்பு தான். அவன் பண்ணியிருக்கேன், அவனா போய் நல்ல விஷயம் பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் தப்பு தான். யார் எப்படி வேணா ஆகலாம். ஐடியாவை ஃபாலோ பண்ணுங்க, ஐடியாஸ் கரெக்டாக இருக்கான்னு பாருங்க. பீப்புளை வந்து எடுத்துக்காதீங்க. நீங்கள் புத்தா ஜீசஸ் வந்து திரும்ப எடுத்துகிட்டு வந்தாலுமே அதுதான் புத்தா ஜீசஸ் ஏன் வந்து இப்போ வந்து இதாச்சுன்னா, இப்போ ஏன் நம்ம ஊர் இப்படி இருக்குன்னா, புத்தாவும் ஜீசஸும் சொன்ன பிரின்சிபல்ஸ் எடுத்து வாழ்ந்துருந்தோம்னா நம்ம ஊர் இவ்வளோ மோசமாக இருந்திருக்குமாங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் அவங்கள வந்து நம்ம சிம்பிள் ஆக்கிட்டோம், அவங்கள வந்து ஃபேஸ் ஆக்கிட்டோம். பிரின்சிபல்ஸை நம்ம ஃபேஸ் ஆக்கியிருந்தோம்னா நம்ம எப்பயும் உருப்பிட்டுருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி என்னையும் சேர்த்து கொண்டு தான் பேசுகிறேன். நான் வந்து நீ வந்துட்டு என்னைய மட்டும் சொல்கிற அப்படிங்கிற நானும் அப்படி தான் இருக்கேன். ஸோ சில விஷயங்கள்ல எல்லாருமே அப்படி தான் இருக்கும். அப்படிங்கும்போது நம்ம அதை வந்து யோசிச்சு நம்ம வந்து நம்மளை அனலைஸ் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்குது. அதாவது மகாமுனி படத்தில் வரும், ப்ரூஸ்லி மாதிரி ஆகணும்னா ப்ரூஸ்லி மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ரூஸ்லி போட்ட ஒரு டீஷர்ட்டில் போட்டு சுற்றினா மட்டும் ப்ரூஸ்லி ஆற முடியாது. ஸோ நல்லவனாக இருக்கணும்னா நல்லதை தட்டி கேட்கணும். நல்லவன் ஒருத்தர் இருக்கான், அவனை சப்போர்ட் பண்ணுற மூலமாக நான் நல்லவங்கிறது. ஸோ பிரின்சிபல்ஸ் எடுத்துப்போம், பீப்புளை விட்டுருவோம். எப்பயுமே அதுதான் வேணும். இப்போ நீ சொன்ன தெரியுமா, ஒரு பர்சனை தாண்டி ஒரு ஐடியாலஜியை வந்து நம்ம எல்லாம் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். ஆக்சுவலாக அதுவும் தப்பாக போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இங்கே நிறைய இருக்குது. ஏன்னா எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பிளானட் ஆஃப் தி ஏப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம், சூப்பர் படம், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதில் வந்து சீசர்னு ஒரு கேரக்டர் 4 பாட்டு வந்திருக்கு, காட் லெவல் கேரக்டர். நாங்கள் அதுக்காக சீசருக்கு ஒரு போஸ்ட் போட்டோம், அதுக்காக ஒரு வீடியோ கூட போட்டிருக்கோம். பஞ்ச் சீசர் ரெண்டையும் கம்பேர் பண்ணி பேசணும், போய் பாருங்க, நல்ல வீடியோ அது. இப்போ அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ சீசர் சொன்ன ஐடியாலஜி அப்படிங்கிறது, சீசர் வந்து இந்த இப்போ நாங்கள் சொன்ன மாதிரி ஒரு லீடர். அந்த லீடர் இல்லைன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்லேயே அந்த சிம்பெல்லாம் போட்டு தள்ளியிருப்பானுங்க, டம்னு சுட்டிருப்பாங்க. அந்த லீடர்னால அந்த சிம்பு கூட்டம் வந்து இப்போ கடைசி பார்ட்டில் வேற லெவலில் ஒரு எவல்யூஷன் ஆகி நின்றுருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. வேற இடத்துக்கு இத்தனை 1000 வருஷங்கள் கழிச்சு எவல்யூஷன் ஆகி ஒரு இடத்துக்கு இப்போ நின்றுருக்காங்க. ஆனால் செகண்ட் பார்ட்லேயே அந்த சீசர் வந்து இன்சார்ஜ் ஆகி கொஞ்ச நாட்கள்லேயே சீசர் இருக்கும்போதே அவன் சொன்ன ஐடியாலஜி வந்து வேற மாதிரி அங்க அந்த சொந்த தேவைக்காக அதை மாத்திருப்பாங்க. ஒரு குரங்கு மனிதர்களால் ரொம்ப டார்ச்சர் பண்ணப்பட்ட குரங்குக்கு மனிதர்களே பிடிக்கல. நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த ஏக்கு வந்து இவங்களை பிடிக்கல, பி வந்து பிடிக்கல. சீசர் அவங்களை எதிர்த்து நிக்கிறாங்கிறதுக்கு வேற காரணம், எங்களை அடிமையா இருக்கக்கூடாது நாங்க அப்படிங்கறதான். நாங்க வாட்டில இருக்க, நீங்க வாட்டில நீ வந்து முட்டாள்னு சொல்லக்கூடாது, என்ன கீழ்படுத்தக்கூடாது. ஆனா இவன் என்ன பண்ணிட்டான், நாங்க தான் சுப்பீரியர் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கையில் எடுத்துட்டான். எதுக்குடா பெருமை தேடுறீங்க ஒரு விஷயத்துல, எதுக்கு எல்லாரும் பெருமை தேடுறீங்க, என்ன இருக்கு அதுல பெருமைக்கு? அறிவு இருந்தாலே அப்படி ஆயிடுவாங்க, அது அறிவோட சாபம். குரங்களா இருக்கிற வரைக்கும் அது தேடல. எது அறிவுன்னு ஒரு வீடியோ பேசணும், அடுத்து பேசுறோம் சரியா? அந்த ஒரு கண்டென்ட் ஏப்ஸ் டுகெதர் ஸ்ட்ராங்கருங்கிறதான் சீசரோட ஒரு மோட்டோ அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்களேன். ஏப்ஸ் வந்து ஒன்னா இருந்தா நம்மளை யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிறதான். ஏப்ஸ் டுகெதர் ஸ்ட்ராங்கரை எப்படி ஆக்கிட்டாங்கன்னா, உங்களோட நாங்கள் ஸ்ட்ராங்கு, வரியா சண்டைக்கு வரியா அப்படிங்கிற மாதிரி இவன் வந்து ஹியூமன்ஸ் எல்லாம் போட்டு தள்ள ஆரம்பிக்கும். சீசரே வந்து எனக்குள்ளே எவனா இருந்தாலும் நான் வெட்டி எறியறா. நான் முன்னாடி சொன்னேன் தெரியுமா, ஒரு நல்ல தலைவனா இருக்கணும்னா உனக்கு சப்போர்ட் பண்றவங்களே நீ பகச்சுக்க ரெடியா இருக்கணும். துப்பாக்கி வச்சு வரும் சத்தம் உனக்கு தாலாட்டு பட்டு. அந்த மாதிரி ஒரு ஹீரோவா சீசர் வந்து இருந்தார்ல. சீசர் இருக்க வரைக்கும் அந்த மூட்டை வந்து பாதுகாக்கப்பட்டுச்சு, கரெக்டா கொண்டு போய் சேர்க்கப்பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். கடைசியா வந்த படத்துல நான் தான் சீசரோட வம்சாவளி, சீசர் இதுதான் சொல்லியிருக்காரு, மனிதர்கள் எல்லாம் வேட்டையாடணும்னு சொல்லியிருக்காரு. அப்படி வேறவனும் சொல்லிட்டு இருக்காங்க, அவனுக்கு சீசரை தெரியுமான்னு தெரியல. சீசரை பார்த்துருப்பானே, தம்பி வேதாவை பார்த்திருக்கியா அப்படிங்கிற மாதிரி சிலர்லாம் சொல்லிட்டு இருக்காங்கல்ல, இன்னாரு வம்சாவளி நாங்க, அவருடைய இது அவர் என்ன சொல்லியிருக்காரு தெரியும், தம்பி என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லி மேனிப்புலேட் ஹியூமன்ஸ் எல்லாம் வேட்டையாடணும், அவங்கெல்லாம் வந்து கீழே நம்ம அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து வேற ஒருத்தன் அவனோட தேவைக்காக அவன் ஒரு ராஜாவா இருந்து கீழே எல்லாரையும் வந்து ஆட்சி பண்ணிக்கிட்டு இருப்பான். அப்பையும் இந்த மாதிரி ஒரு 2 குரங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்கும். சீசர் அதெல்லாம் சொல்லலப்பா, இங்க பாருப்பா, என்னப்பா அமைதியா இருக்கதான்ப்பா சொல்லியிருக்காரு, மனிதர்களோட சேர்ந்து வாழலாம்ப்பா சொல்லியிருக்காரு ஏன்ப்பா அப்படின்னா அவங்களையும் பிடிச்சி போட்டுருவாங்க. வா உட்காரு, அதுல ஒரு உராங்குட்டனை கொண்டுருவாங்க. இந்த மாதிரிலாம் வந்து நடந்துகிட்டு இருக்கும்.
ஸோ ஒரு ஐடியாலஜி மட்டும் இருக்கு அப்படின்னா அந்த ஐடியாலஜி மட்டும் போதுன்னா அந்த தலைவர் போனதுக்கப்புறம் தலைவரோட ப்ரெசன்ஸ் வந்து அங்கே ஸ்ட்ராங்காக இல்லை ஒரு கட்டத்துக்கு மேலே அப்படின்னா அந்த ஐடியாலஜியை யார் வேணாலும் யாருக்கு மாதிரி வேணாலும் எப்படி வேணாலும் மாற்றிக்கலாம். அது ரெக்கார்டடாக இல்லாத வரைக்கும். இப்போ சீசர் பேசுனது ரெக்கார்டடாக இருந்துருந்துச்சுன்னு வையேன், அவனை தாண்டி இவ்வளோ அவனுக்கு கீழே இவ்வளோ கூட்டம் திரண்டிருக்குமா அப்படின்னா திரண்டிருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க ஈஸியா மாத்த வைக்க முடியும். உண்மையிலேயே சீசர் தான் சொல்லியிருக்காருங்கிறத தெரிஞ்சு மாத்த வைக்கிறது ஈஸி. புரியாத அப்படி ஒரு ரெக்கார்டடே இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ சொல்ற மாதிரி நம்மலாம் ராஜா வம்சத்து பரம்பரை அவங்கலாம் அது எங்க காட்டு, எனக்கு ரெக்கார்டு காட்டு, எந்த போர்க்களத்துல நீ போய் சண்டை போட்ட நீ காட்டு அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வைங்களேன். இல்ல எந்த அரண்மனையில அமைதியா இந்த ரஜினி முருகன்ல உட்காந்துருக்காங்க. ஸோ அதுதான் இங்க வந்து பிரச்சனை இருக்கு. ஐடியாலஜி எப்படி வேணாலும் யாரால வேணாலும் எப்ப வேணாலும் திரிக்கப்படலாம். எண்ட் ஆஃப் த டே என்ன அப்ப என்னடா சொல்றீங்க, ஐடியாலஜி நம்ப கூடாது, லீடரையும் நம்ப கூடாது, ஃபேஸையும் நம்ப கூடாது, என்னதான் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாத்தையும் வந்து கேள்வி கேளுங்க. எதையுமே நம்ப வேணாம்னு இல்லை, கேள்வி கேட்போம், அனலைஸ் பண்ணுவோம், கரெக்டாக இருக்கான்னு பார்ப்போம். இப்போ நீங்கள் கேள்வி கேட்கறதுனால அதை நம்பாமல் இருக்கீங்க அப்படிங்கிறது அர்த்தம் கிடையாது. அது இன்னும் நல்லா புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறீங்க அப்படிங்கிறத கரெக்டானு தெரிஞ்சுக்கலாம். நம்பாமல் இருக்கிற விஷயத்த மட்டும் தான் கேள்வி கேட்பாங்கன்னு இல்லை, புரியாத விஷயத்து மேலேயும் கேள்வி கேட்கலாம். நீங்கள் எனக்கு இது புரியல, எப்படி இது இப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிற கேள்வி கேட்டிங்கனாலே போதும். ஐடியாலஜியை தாண்டி நம்பிக்கையை தாண்டி ஒரு பயம்தான் வந்து மனிதனை வந்து எவால்வ் பண்ணி கொண்டு வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். இப்போ மனிதனம் இந்த இடத்துல இருக்கும், இந்த அளவுக்கு எவால்வ் ஆகிருக்கும் அப்படின்னா நமக்கு அங்கேருந்து இருக்க உயிர் பயமாக இருக்கும். அடுத்து வந்து சாப்பாட்டு மேலே இருக்க பயமாக இருக்கும். அடுத்து வந்து நம்ம நெருக்கமானவங்களை இழந்துடக்கூடாது அப்படிங்கிற பயமாக இருக்கும். இந்த மாதிரி பயம்தான் நம்மளை வந்து எவால்வ் ஆகிக்கிட்டு இருக்கு. அந்த கேள்வி கேட்கறது இருக்குல்ல, எதுவும் தப்பாக நடந்துடக்கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு இல்லை, நம்ம கேள்வி கேட்கறதுனால நமக்கு ஆப்போசிட்டில் இருக்கவங்களுக்கு வர்ற பயமும் அந்த பயம்தான் நம்மளை இன்னும் எவால்வ் பண்ணி கொண்டு போகும். ஆஹா கேள்வி கேட்குறாங்க அப்படிங்கிற பயத்திலேயே அவங்களை தெரிஞ்சு வச்சுக்கிறோமோ, அந்த பயத்தை நம்ம யூஸ் பண்ணிக்க ஆரம்பிக்கிறோமோ, அப்போதான் நம்மளால எவால்வ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிடுறோம். ஸோ ஆப்வியஸாக கொஸ்டின் எவ்ரிதிங், எல்லாத்தையும் கேள்வி கேளுங்க, எங்களையும் கேள்வி கேளுங்க. நாங்கள் தப்பு பண்ணாலும் தப்பாக ஏதாவது சொல்லியிருந்தாலும் ஏன் அப்படி சொன்னீங்க. ஸோ இந்த வீடியோ இதோட முடிஞ்சு, இதே மாதிரி அடுத்த வாரம் வேற ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்வது நான் உங்கள் யோகேஷ் கிருஷ்ணா. இது உங்கள் மூடர் மூளை. பாய். சூப்பராக இருந்துச்சு இந்த வீடியோ. இப்படியா?